அன்னியசியா ஆர்மீஸ் இன்னைக்கு நம்ம OT7FF ஆன ஒன் நைட் ஸ்டாண்ட் ஷி ரிட்டர்ன்ஸ் ஆஃப்டர் 15 இயர்ஸ் வித் 7 sons அதோட எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்க்கலனா பார்த்துருந்துருங்க. அதோட சேர்த்து லைக்கும் பண்ணிவிடுங்க. சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் சீனில் ரோஹித் உங்ககிட்ட வந்திருப்பான். உங்ககிட்ட அத்துமீறத்துக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான். நீங்கள் முடியாதுன்ற மாதிரி எவ்வளோ தடுக்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களால் முடியாமல் போக நீங்கள் அப்புறம் அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அவன் அப்படியே உங்கள் கிட்ட வரான். உங்கள் ட்ரெஸ்ஸை உங்கள் ஷோட்டிலேருந்து விளக்க பார்க்குறான். ஆனால் நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அவன் கையை. ப்ளீஸ் வேணாம், உங்கள் காலில் வேணாலும் விழுவுறேன், வேணாம். என்ன வயன் நீ இப்படி சொல்கிற? இதுக்காண்டி நான் எத்தனை நாள் வெயிட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஆனால் எனக்கு கிடைக்காம போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி விட யாருக்காச்சும் மனசு வருமா என்ன அப்படின்ட்டு அவன் பேசுகிறதுலே புரிஞ்சு போச்சு. அவன் அவங்கள விட வாய்ப்பே இல்லைன்னு. நீங்கள் ஹோப்பே இல்லாமல் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க. அவன் அப்படியே சிரிச்சுட்டு, எப்படி இருந்தாலும் என்னோடய வலிக்கு நீ வந்து தானே ஆகணும் அப்படின்ட்டு ரொம்பவே ஆணவத்தோட உங்களை எடுத்துக்க போகிறோம் அப்படின்ட்டு சந்தோஷத்தோட உங்ககிட்ட நெருங்கிட்டு இருக்கான். ஆனால் அதுக்குள்ளேயே டோர் டம்முன்னு ஓப்பன் ஆகி அப்படியே கீழே விழுது. அந்த சத்தத்தில் நீங்கள் கண் முழிச்சு பார்க்குறீங்க. அப்போ அவனும் திரும்பி பார்க்குறான். நீ அப்புறம் இங்கே வந்த? உனக்கு அப்புறம் இந்த இடம் தெரிஞ்சிச்சு? இது யாருக்குமே தெரியக்கூடாது தானே சீக்ரெட்டாக வச்சுருந்தேன். இந்த இடத்துக்கே கண்டுபிடிச்சி வந்துட்டியா அப்படின்ட்டு அவன் கோவத்தோட பேசிகிட்டு இருக்கான். ஆனால் உங்களுக்கு இப்போ தான் உயிர் வந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. மடமடன்னு உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் கொட்டிகிட்ருக்கு. இவ்வளோ நேரமாக நீங்கள் பயந்தது எதுவுமே இதுக்கப்புறம் நடக்க போகிறது இல்லைன்னு தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. உங்களை காப்பாற்றிடுவார்னு நீங்கள் 100% நம்புறீங்க. டேய், நீ எப்பறம் இங்கே வந்த அப்படின்ட்டு அந்த ரோஹித் எந்திரிச்சு போகிறான். அங்கே அவனுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்குது வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான். நீங்கள் எல்லோரும் கரெக்டாக தான் கெஸ் பண்ணீங்க, அது ஜங்குக் தான். ஸோ ஜங்குக் அவ்வளோ கோவத்தோட கையை முறுக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. அவர் கையை பிடிச்சிக்கிட்டு மூணு தான் நிற்கிறா. மூணை பார்த்த பிறகு தான் அவங்களுக்கு இன்னுமே நிம்மதியாக இருக்குது. அவர் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா நீங்களும் மூணும் இருக்கனால கோவத்தை அவரால் வெளிப்படுத்திக்க முடியல. அப்போ நீங்கள் எந்திரிச்சு ஓடி போய் ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ பயத்தில் இருக்கீங்க. அவர் கோவமாக இருந்தவர் நீங்கள் ஹக் பண்ணதுமே ஷாக் ஆகிட்டு உங்களை தான் பார்க்குறாரு. அப்போது என்னடி அவன் வந்துட்டான்னு அங்கே போறியா? இப்போ பாரு, அவன் முன்னாடியே உன்னை நான் எடுத்துக்கிறேன். அப்போ இருக்க பாரு கிக்கு, அது செம்மையாக இருக்க போகுது அப்படின்ட்டு அவன் இன்னுமே உங்களை அடையதான் மும்முரமாக இருப்பான். ஜங்குக்கு என்ன பண்ணிட போகிறான் அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக இருக்கான். ஆனால் ஜங்குக்கு பற்றி அவனுக்கு முழுசாக தெரியல போல். ஸோ அப்போது நீங்கள் என்னை காப்பாற்ற வந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு நீங்கள் இன்னுமே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவருக்கு இன்னுமே ஷாக்கு. எவ்வளோ நேரம் தான் இப்படியே நிற்க முடியும்? ஆனால் நீங்கள் விடுற மாதிரியே தெரியல. ஸோ ஜங்குக்கே, வயன் நீங்கள் கொஞ்ச நேரம் வெளில இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மூணையும் அப்படியே கூட்டிகிட்டு போயிடுங்க. என்ன? உங்களை தான் மூணை கூட்டு வெளில போங்க, நான் கொஞ்ச நேரத்தில் வரேன். முடிக்க வேண்டிய கணக்கெல்லாம் நிறையா இருக்குது. சரி அப்படின்ட்டு நீங்கள் ரோஹித்தை திரும்பி பார்க்குறீங்க. எங்கே அனுப்புகிறா அவளை? ஃபஸ்ட்டு எனக்கும் போட்டி நடக்கட்டும், அதில் யார் வின் ஆகிறான்னு பார்க்கலாம். இப்பயே நீ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக அவளை அனுப்பி வச்சிடாத. அதுக்கப்புறம் நீ அடி வாங்கி எப்படி விழுந்து போய் கிடக்குறன்னு மட்டும் பாரு. அதெல்லாம் பார்க்கலாம். அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க, இங்கே தான் இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் தூரத்தில் இருப்பாங்க. நீ சாவறத வயனும் மூணும் பார்க்கணுன்னு நான் ஆசைப்படல, அதனால தான். ஜங்குக், நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க. அப்போ நீ இவ்வளோ நேரம் பண்ணதெல்லாம் உனக்கு ஓவராக தெரியலையா ரோஹித்? இங்கே பாரு வயன், நீங்கள் போங்க. சரி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மூணு கையை பிடிச்சி அங்கேருந்து போயிட்டீங்க. அப்போ ஜங்குக் அப்படியே ரோஹித்தை எரிக்கிற மாதிரி பார்க்குறாரு. அவன் என்ன பண்ண முடியும், பண்ணுடா, நானும் பார்க்குறேன், உன் முன்னாடி வயனை அடைஞ்சு தீருவேன் அப்படின்ற மாதிரி இன்னமே அவனோட ஆணவத்தை விடாமல் தான் அவன் நின்றுட்டுருக்கான். என்ன ரொம்ப ஆணவத்தில் இருக்க போல? நான் ஏன் இருக்கக்கூடாதா என்ன அப்படின்ட்டு வாய் வார்த்தையில் தான் சண்டை ஓடுன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தா ஜங்குக் அவர் பாக்கெட்லேருந்து அப்படியே ஒன்று எடுக்கிறாரு. அவன் ஆடி போய் பார்த்துட்ருக்கான். அதே நேரத்தில் இங்கிட்டு நீங்கள் மூணு கையை பிடிச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. நீ நல்லா தானே இருக்க? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஆமாம், நான் நல்லா தான் இருக்கேன். நல்ல வேளை ஜேகே அப்பா வந்து என்னை காப்பாற்றிட்டாரு. எனக்கு அப்போ தான் நிம்மதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு உங்களையும் கடத்திட்டாங்க அப்படின்ட்டு. எனக்கு அப்போ எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா? அப்போது ஜேகே அப்பா தான் என்னை சமாதானப்படுத்திட்டு உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி பாவம் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறம் தான் உங்களை கண்டுபிடிச்சும் வந்தார் அப்படின்ட்டு அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறா. உங்களுக்கு
அப்போது நம்மளை காப்பாற்றுறதுக்காண்டி அவர் இவ்வளோ தூரம் வந்திருக்காரா அப்படின்ட்டு உங்களுக்கு ஜங்குக் மேலே ஒரு நல்ல மரியாதையாக வந்துருச்சு. அவர் மேலே இருந்த பேட் ஒப்பீனியன் அப்படியே சேஞ்ச் ஆகி அவர் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வந்துருச்சு. ஸோ நீங்கள் அதை நினச்சிட்டே மூணு கையை பிடிச்சி போயிட்டுருக்கீங்க லைட்டாக சிரித்த மாதிரியே. அப்போது 2 பேரும் ஸ்டக்காகி நின்றுட்டீங்க. ஏன்னா உங்கள் காதில் 2 புல்லட் சவுண்ட் கேட்டுச்சு. ஸோ உங்கள் 2 பேருக்கும் ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி அந்த ரூமை தான் பார்க்குறீங்க. மூணும் பார்க்குறா. அம்மா, அப்பா, அப்பா. மூன் வெயிட் பண்ணு, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். இல்லை நானும் வரேன். இல்லை மூன் இங்கேயே இரு அப்படின்ட்டு ஜேகேக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ அப்படின்ட்டு தான் 2 பேருமே பதறிட்டே அந்த ரூமை பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் மூன் இங்கே இரு நான் வரேன் அப்படின்ட்டு மூனை அங்கேயே நிற்க வச்சுட்டு நீங்கள் ரிட்டர்ன் போகிறீங்க. ஜங்குக்கு என்னாச்சு அப்படின்ட்டு பார்க்குறதுக்காண்டி நீங்கள் அப்படியே போகிறீங்க. டோர் கிட்ட வந்துட்டீங்க. ஆனால் உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ நடுக்கமாக இருக்குது. கையை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஜங்குக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது அப்படின்ட்டு மனசில் நினச்சிக்கிட்டே நீங்கள் உள்ளே போக போகிறீங்க. ஆனால் அதுக்குள்ளேயே ஜங்குக் அந்த ரூம்லேருந்து வெளில வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா உள்ளே ரத்தம்லாம் கொஞ்சம் செதறி இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்கே திரும்பி பார்க்குறீங்க. அவர் கண்ணில் அவ்வளோ கோபம் தெரியுது. ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு ஜங்குக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ட்டு. ஸோ யாருக்கு என்ன இருக்கணும் உங்களுக்கு லைட்டாக கெஸ்ஸிங் இருக்குது. ஸோ அதோடையே நீங்கள் வரீங்க ஜங்குக்கை பார்த்துட்டு. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு மூன் அங்கே நின்றுட்டுருக்கிறத பார்க்குறாரு. அப்போ மூன் ஓடி வந்து ஜங்குக் கையை பிடிச்சிக்கிட்டு, அப்பா என்னாச்சு, என்ன சத்தம், உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்ட்டு அக்கறையோடு கேட்குறா. அப்போ ஜங்குக் சிரிச்சிட்டு, ஒன்றும் இல்லைடா மூன், நான் நல்லா தான் இருக்கேன், வா போகலாம். ஆனால் அந்த சத்தம் அது ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு அங்கிள் இருந்தார்ல, அவர் கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி இருந்துச்சு, ரொம்ப செட்டப் பண்ணிகிட்டு இருந்தார், அதுக்கு தான் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லைடா மூன். ஓ அப்படியா, சரி ஓகேப்பா அப்படின்ட்டு ஜங்குக் கையை பிடிச்சிக்கிறா. ஸோ ஜங்குக் உங்களை ஒரு சைடு இன்னொரு சைடு மூன் அப்படின்ட்டு 2 பேரையும் கூட்டிகிட்டு தான் வந்துட்டுருக்காரு. அந்த பில்டிங்கை விட்டு கீழே வரும்போதே கரெக்டாக மற்ற பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் வந்துட்டாங்க. நம்ஜூன், ஜின், ஜேஹோப், அதுக்கப்புறம் சுகா, வி அப்படின்ட்டு. அப்போது ஜேகே நீ அப்புறம் இங்கே? அதெல்லாம் பெரிய கதை, அதெல்லாம் நான் போகும்போது சொல்கிறேன். வயன், மூன், நீங்கள் 2 பேரும் ஓகே தானே? அப்போ மூன் ஓகேப்பா அப்படின்ட்டு சிரிச்சிட்டே சொல்கிறா. அப்படியே திரும்பி உங்களை பார்த்தா நீங்கள் இன்னும் ஜங்குக் மேலேருந்து உங்கள் கண்ணை எடுக்கவே இல்லை, அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. வயன் நீங்கள் ஓகே தானே அப்படின்ட்டு கொஞ்சம் கத்தி ஜின் கேட்குறாரு. அப்போ தான் நீங்கள் நான் ஓகே தான், எனக்கு ஒன்றும் இல்லை. சரி வயன், நீங்கள் எங்கே போனீங்க? நீங்கள் எதுக்கு அந்த ரோஹித்தை மீட் பண்ண போனீங்க? அது வந்து நம்ஜூன் கொஞ்சம் அமைதியாக இரு, எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு சுகா சொல்ல, சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாரும் காரில் ஏற போகிறாங்க. அப்போது நீங்கள் அப்படியே மயங்கி கீழே விழுக போயிட்டீங்க. அப்போ உங்களை பிடிக்கிறது சுகா தான். வயன் நீங்கள் ஓகே தானே அப்படின்ட்டு கேட்கும் போதே எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் மயக்கம் போட்டு நிலையில் இருக்கீங்க. என்னாச்சு, ஏன் வயன் இப்படி இருக்காங்க? அப்போ ஜின், அது வயன் மார்னிங்லேருந்து எதுவுமே சாப்பிடல, நான் சாப்பிட சொன்னாலும் அவங்க சாப்பிடல, அதுக்கப்புறம் தான் இதெல்லாமே நடந்துருச்சு, ஸோ அதனால தான் இருக்கும். ஓ அப்படியா, சரி சுகா, நீ வயனை அப்படியே தூக்கிட்டு வந்து காரில் படுக்க வை. ஓகே அப்படின்ட்டு சுகாவும் உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து காரில் படுக்க வைக்கிறாரு. நீங்கள் இன்னுமே சுகா பக்கத்தில் தான் மடியில் படுத்துட்ருக்கீங்க. அப்போது ஜங்குக் வந்துட்டு தண்ணி தெளிக்கிறாரு உங்கள் மேலே. அப்போ நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க. அப்போ தான் எல்லாருக்கும் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. வயன் நீங்கள் ஓகே தானே? நான் ஓகே தான். ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? இல்லை எனக்கு ஒன்றும் வேணாம். இல்லை வயன் ஏதாச்சும் சாப்பிடுங்க, நீங்கள் மார்னிங்லேருந்தே சாப்பிடல அப்படின்ட்டு ஜின் சொன்னார். இல்லை நாம் வீட்டுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு, அங்கே பசங்கள்லாம் தனியாக இருப்பாங்க, நான் இல்லைன்னு பயந்து போயிருப்பாங்க அப்படின்றீங்க. ஸோ அவங்களும் சரி ஓகே அப்படின்ட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ ஜங்குக், நீங்கள், சுகா அப்படின்ட்டு ஒரு காரில், அதுக்கப்புறம் மிச்ச பேர் இன்னொரு காரில் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அப்போ மூன், அப்பா சொல்லு மூன். அப்பா சொல்லுடா மூன் அப்படின்ட்டு ஜேஹப் கேட்க, பசிக்குதுப்பா அப்படின்ட்டு அவள் வயிற்றில் கை வச்சு சொல்கிறா. என்னம்மா பசிக்குதா? பசிக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போய்டுவோண்டா மோன், அங்கே போய் சாப்பிட்லாமா? இல்லைப்பா எனக்கு இப்பயே பசிக்குது. நம்ஜூன், என்ன பண்ணலாம், எங்கேயாச்சும் ஹோட்டல் இருந்துச்சுன்னா அங்கே போகலாம், ஆனால் வயந்தான் வீட்டுக்கு போகணுன்றாங்களே. சரி ஓகே, அப்போ பசங்க எல்லாரையுமே ஹோட்டலுக்கு வர சொல்லிவிடு, நம்ம எல்லாருமே அங்கே போய் ஒன்றா சாப்பிட்லாம். குட் ஐடியா ஜின், நீயே கால் பண்ணி சொல்லிவிடு. ஓகே அப்படின்ட்டு அவர் இன்ஃபார்ம் பண்ண அங்கேருந்து ஜின்வா, மினி அப்படின்ட்டு எல்லாரையுமே காரில் கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு காருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அதாவது நீங்கள் இருந்த காரில்.
அப்போ ஜங்குக்கும் ஓகே அப்படின்ட்டு அவர் தான் கார் ஓட்டிகிட்டு இருந்தார். ஸோ அவர் ஓகேன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே சொல்கிறாங்க. நீங்களும் ஓகேன்ட்டு ஒத்துக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கும் செம்மையாக பசிக்குது. ஆனால் வீட்டில் பயந்து போயிருப்பாங்களே பசங்க அப்படின்ட்டு தான் வீட்டுக்கு போகணுன்னு நினச்சிங்க. ஸோ இப்போ 3 அப்படி சொல்ல சரி ஓகே அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டு இப்போ எல்லாருமே ஒரு ஹோட்டலுக்கு தான் வரீங்க. ஸோ 2 காரும் வந்துற ஸோ எல்லோரும் இறங்குறாங்க. அப்போ நீங்கள் போயிட்டுருக்க எல்லோரும் உங்கள் கூட தான் போயிட்டுருக்காங்க. அப்போது நீங்கள் ஸ்டெப்ஸ் ஓடும்போது மறுபடியும் மயக்க போட்டு விழுகிற மாதிரி தடுமாறுறீங்க. அப்போது உங்களை ஒரு சைட்லேருந்து டேயாங்கும் இன்னொரு சைட்லேருந்து நம்ஜுனும் பிடிக்கிறாரு. ஸோ நீங்கள் விழுக போனவங்க எப்படியோ விழுகாமல் தப்பிச்சிட்டிங்க. என்ன வயன் நீங்கள் பார்த்து நடக்க மாட்டிங்களா? என்ன வயன் நீ பார்த்து கூட நடக்க மாட்டியா அப்படின்ட்டு 2 பேருமே உங்களுக்கு அட்வைஸாக கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் உங்களை விட்ட பாடில்லை. சரி என்னை விட்டிங்கன்னா நான் உள்ளே போவேன். இல்லை நீங்கள் மறுபடியும் மயக்கப்பட்டு விழுக சான்ஸ் இருக்குது. நாங்கள் 2 பேருமே உங்கள் கூடயே வரோம் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு 2 பேரும் இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க என்ன இவ்வளோ உரிமையாக நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா 2 பேரும் உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. நீங்கள் திருவிழாவில் தொலைஞ்சு போன குழந்த மாதிரியே முழிச்சு 2 பேரையுமே பார்த்துட்ருக்கீங்க. அவங்க உங்களை டைனிங் டேபிள் கூப்பிட்டு போகிற வரையுமே கையை விடலை. அதுக்கப்புறம் அவங்க தான் உங்கள் பக்கத்துலேயும் உட்காந்துக்கிறாங்க. ஸோ நீங்களும் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக மினி டேட்டே குக்கி அப்படின்ட்டு எல்லாருமே வந்துட்டாங்களா? ஸோ வந்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து உங்களை தான் ஹக் பண்ணுறாங்க. அம்மா எங்கே போனீங்க? எங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போனீங்க? நாங்கள் எவ்வளோ பயந்துட்டோம் தெரியுமா? மூன் நீ எங்கே போன? வீட்டில் தானே இருக்கணும், எதுக்கு வெளில போன அப்படின்ட்டு சின்ன பசங்க அவ்வளோ அக்கறையாக மூணையும் சரி உங்களையும் சரி விசாரிச்சுட்ருக்காங்க. இதை டேயாங் பார்த்துட்டு பரவாயில்லையே இவங்க எல்லாருமே எவ்வளோ நல்ல பசங்களாக இருக்காங்க. வயனை பற்றியும் மூனை பற்றியும் இவ்வளோ நல்லா விசாரிக்கிறாங்க, எவ்வளோ அக்கறைப்படுறாங்க அப்படின்ட்டு சொல்ல அதுவும் கரெக்டு தான். வயன் பசங்களை நல்லா தான் வளர்த்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ஜுன்னு சொல்கிறாரு. எல்லாரும் ஆமான்ற மாதிரி தான் உங்களை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சரி பசிக்கலையா சாப்பிட்லையா? சாப்பிட்ணும் அப்படின்ட்டு எல்லாருமே லைனாக உட்காந்துக்கிட்டாங்க. நீங்கள் எல்லாரும் உட்காரத்துக்கே ஒரு பெரிய டைனிங் டேபிள் தேவை போல், அது கூட பத்தாது. ஏன்னா இவ்வளோ பேர் உட்காரத்துக்கு எப்படி ஒரு டைனிங் டேபிள் பத்தும்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ 15 மெம்பர்ஸும் ஒரே டேபிளில் உட்காடுறாங்க. பார்க்க ஏதோ விருந்து மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுட் ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்து டேபிள் அரேஞ்ச் பண்ணுறாங்க. நீங்கள் இதுவரையும் இவ்வளோ ஃபுட்டாக ஒரே டைமில் பார்த்ததில்ல, ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இவ்வளோ சாப்பாடா அப்படின்ற மாதிரி. அப்போ ஜின்வா என்ன இவ்வளோ சாப்பாடு? இதெல்லாம் நம்மளுக்கு தான், சாப்பிடு ஜின்வா. அப்படின்ட்டு அவன் எடுத்து சாப்பிட்றான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது என்ன இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது? நானும் இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் இதெல்லாம் எப்படி கற்றுக்கிறதுன்னு தெரியலையே. இங்கேருந்து செஃப்கிட்ட என்னை சேர்த்து விட்றீங்களா? நான் அவர்கிட்டேருந்து கற்றுக்குறேன். அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு நான் என் அம்மாவுக்கு சமைச்சு கொடுக்குறேன், அவங்க எல்லாருக்குமே சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு சின்வா அவ்வளோ க்யூட்டாக சொல்கிறான். எல்லோரும் சிரிக்கிறாங்க. நீங்களும் அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. என்ன சிரிக்கிறீங்க? நான் காமெடியாக பண்ணுறேன். இல்லை சின்வா நீ சமைக்கலாம், நோ ப்ராப்ளம், சரியா? சரி. அப்போ ஜூனா ஏன் எல்லோரும் சிரிக்கிறீங்க? அவன் கரெக்டாக தானே சொன்னான். அவன் அம்மாவுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கும் ரொம்ப ஆசை. நான் என் அம்மாவுக்கு சமைச்சு கொடுக்கணும். அப்போ என்னையும் ஜூனாவையும் இங்கேயே அசிஸ்டண்ட்டாக சேர்த்து விட்டுங்க அப்படின்ட்டு 2 பேரும் சொல்கிறாங்க. ஐயோயோ நீ மட்டும் சமைச்சிடாதப்பா, நீ சமைச்சதெல்லாம் எங்களால் சாப்பிட முடியாது அப்படின்ட்டு ஹோபினா சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்ன உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது என்ன காமெடியாக இருக்கா அப்படின்ட்டு ஜூனாவும் கோவப்பட்டு ஒரு மாதிரி உம்முன்னு ஆயிட்டாரு. அப்போ நீங்கள் தான் ஜூனா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு நீ எது பண்ணி கொடுத்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும், சரியா அப்படின்ட்டு நீங்கள் ஹக் பண்ணுறீங்க. அப்போ தான் அவன் சிரிச்சிட்டே ஓகேம்மா அப்படின்றான். சரி எல்லாரும் சாப்பிடுங்க, எவ்வளோ நேரம் தான் பேசிகிட்டு இருப்பீங்க? கரெக்ட், எல்லோரும் சாப்பிடுங்க, சாப்பிட ஆரம்பிங்க அப்படின்ட்டு சொல்ல எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டி பசங்கள்லாம் க்யூட்டாக எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. மூன் அங்கேயும் இங்கேயும் சிந்தி சாப்பிட்டுட்ருக்கா. நீங்கள் அவளுக்கு எப்படி சாப்பிடணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறீங்க. அவளும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறா. ஸோ இப்படி எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்க. அப்போ ஜின் உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருப்பாரு. வயன் என்ன சாப்பிட்றீங்க? நிறையா போட்டு சாப்பிடுங்க, உங்கள் உடம்புல தெம்பே இல்லை அப்படின்ட்டு இருக்க சாப்பாடெல்லாம் எடுத்து உங்கள் பிளேட்டில் போட்டுட்ருக்காரு. நீங்கள் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்ட்டு சொன்னாலும் கேட்காம உங்கள் பிளேட்டு ஃபுல்லாகவே நெருப்பி வச்சுட்டாரு. நீங்கள் பார்த்தாலே தலை சுற்றிக்கிட்டு வந்துடும் போல். எனக்கு தலை சுற்றுது. அதுதான் வயன் நானும் சொல்கிறேன், உங்களுக்கு தலை சுற்றுது, நீங்கள் சாப்பிடல மார்னிங்லேருந்தே. ஸோ நல்லா சாப்பிடுங்க. இல்லை நான் அப்படி சொல்லலை, இவ்வளோ சாப்பாடை நான் சாப்பிடணுமான்னு நினச்சாலே தலை சுற்றுதுன்னு. ஐயோ என்ன வயன் நீங்கள் நல்லா சாப்பிட்ணும், பாருங்கள் எப்படி இருக்கீங்கன்னா எலும்பும் தோலுமா, சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவரே எடுத்து உங்களுக்கு ஊட்டியெல்லாம் விடுறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. நானா சாப்பிட்ணுமா அப்படின்ற மாதிரி. இந்த வயன் சாப்பிடு அப்படின்ட்டு அவரும் உரிமையாக உங்களுக்கு அப்படியே ஊட்டி விடுறாரு. நீங்களும்
நீங்களும் மறுப்பு சொல்ல முடியாமல் வாங்கிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவரும் லைட்டாக சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாகவே அவர் தான் கவனிச்சிக்கிறாரு. சாப்பாடை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காரு. நீங்களும் வேறு வழியெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. வேணாம் வேணான்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தொப்பையே வந்துருச்சு. அந்த அளவு அவர் உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டாரு. இதுக்கு மேலே முடியாது, ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ விட்டுருங்க அப்படின்ட்டு கெஞ்சாத குறையாக கேட்ட பிறகு தான் ஜின் கொஞ்சம் சமாதானம் ஆகுறாரு. டேய் விடுடா ஜின், பாவம் வயன் எவ்வளோ தான் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு டேயாங்கோ சொல்ல சரின்ட்டு ஜின் விட்டுட்டு அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்படி எல்லாரும் சாப்பிட்டு முடிக்க இப்போ எல்லாரும் ஒன்றா கிளம்பணும்ல. ஸோ அதனால் நீங்கள் ஜே ஹோப் அதுக்கப்புறம் ஜேகே அப்படின்ட்டு ஒரு கார்லேயும் அதுக்கப்புறம் ஜூனா ஆரம் ஜூனா ஜின் அப்படின்ட்டு ஒரு காரில் சுகா யூனா ஹோபினா மினி வி டேட்டே அப்படின்ட்டு இன்னொரு கார்லேயுமே கிளம்புறாங்க. ஸோ அப்போது எல்லா காருமே லைனெல்லாம் போயிட்டுருக்கு. அப்போது ஜேகே பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்காரு. நீங்கள் முன்னாடி உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் தான் ஜே ஹோப் கார் ஓட்டிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் மிரர் வழியாக ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஏன் ஜேகேவை பார்க்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியல. பட் அவரை தான் நீங்கள் கண் கொட்டாமல் பார்த்துட்ருக்கீங்க. அதை அவர் 2-3 டைம் நோட்டீஸ் பண்ணிட்டாரு. பட் அதை கண்டுக்கல அவர். அப்போ நீங்கள் என்ன நம்மளை கண்டுக்கவே மாட்றான் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்க அவருக்கு ஒரு கட்டத்தில் உட்காரவே முடியல. ஏன்னா ஒரு பொண்ணு இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது யாரால் தான் நார்மலாக இருக்க முடியும். ஸோ அதனால் அவர் ஜே ஹோப் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன். சரி ஜேகே நீ தூங்கு அப்படின்னு ஜே ஹோப் சொல்ல அதுக்கப்புறம் ஜேகே அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. ஸோ அதனால் உங்களால் அவரை நீட்டாக பார்க்க முடியல. அவர் பாட்டில் நல்லா படுத்து பின்னாடி சீட்டில் தூங்கிட்டுருக்காரு முதுக காமிச்ச மாதிரி. நீங்களும் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கையை பேசிட்டு கையே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஜே ஹோப் தான் பேச்சை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வயன் என்ன, நான் உங்ககிட்ட நார்மலாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசலாமா? பேசலாமே, அதில் என்ன இருக்குது? சரி அப்போனா இனிமேல் நானும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஓகே அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல ஏன் வயன் இவ்வளோ அமைதியாக பேசுகிறீங்க? நீங்கள் நார்மலாகவே இப்படி தானா இல்லை எங்ககிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்க நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரை தான் பார்க்குறீங்க. சரி ஓகே கூல் நான் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்ன பிறகு நீங்கள் எதுக்கு பேசுகிறதுக்கு இவ்வளோ தயங்குறீங்க? அது புரியுது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் போக போக நம்ம பழகிக்கலாம், நோ ப்ராப்ளம், ஓகேவா வயன்? ஓகே சரி. அப்புறம் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். என்ன? இல்லை நீங்கள் இங்கேருந்து போய் தான் ஆகணுமா? நீங்கள் எங்கள் கூடயே இருக்கலாம்ல அப்படின்ட்டு உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவர் தான் பார்க்குறீங்க. புரியுது, நான் கேட்குறது தப்பு தான். உங்கள் நிலமை என்னன்னு எனக்கு புரியுது. பட் எங்கள் யாருக்குமே உங்களை அனுப்பி வைக்க மனசே இல்லை. ஸோ அதனால தான் கொஞ்சம் நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கம்பலன்லாம் பண்ணல. பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் வயன். சரி அப்படின்ட்டு அமைதியாகவே சொல்கிறீங்க அவர். அதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன? அப்போ ஜே ஹோப் அப்படியே திரும்பி ஜேகேவை பார்த்துட்டு, ஜேகே ரொம்ப நல்லவன், நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது. நாங்கள் யாருமே அந்த மாதிரி கேரக்டரும் கிடையாது. அவன் அன்றைக்கி உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்ட தப்பு தான். அதுக்காண்டி நீங்கள் அவனை அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. எங்கள் எல்லாரையும் சொன்னது தான் அவனுக்கு ரொம்பவே வலிச்சிருச்சு. அவன் ரொம்பவே கோவக்காரன் தான், எங்களுக்கு புரியுது. ஆனால் அவன் அதை விட ரொம்ப பாசக்காரன். கோவம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் ஜேகே. ஸோ நீங்கள் கொஞ்சம் அவனை தப்பாக நினைக்காதீங்க. அவனை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அவன் ரொம்பவே நல்லவன் அப்படின்ட்டு ஜே ஹோப் ஜேகேவை பற்றி தான் சொல்கிறாரு. உங்களுக்கும் புரியுது, ஏன்னா இன்றைக்கி நடந்தது உங்களை காப்பாற்றுறதுக்காண்டி அவர் இவ்வளோ எக்ஸ்டெண்ட் வந்தது. அதுவும் இல்லாமல் அந்த ரூம்குள்ளே என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு கொஞ்சம் கெஸ்ஸிங் இருக்குது. ஸோ உங்களுக்காண்டி தானே அதை பண்ணார். ஸோ அதெல்லாம் உங்கள் மைண்டில் வருது. ஸோ உங்களுக்கு இன்னுமே ஜேகே மேலே மரியாதை கூடுது. அப்போது அப்படியே கார் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடு போய் சேர்ந்துருவீங்க. அப்போது ஜேகே அப்போ தான் எந்திரிக்கிறாரு. ரொம்ப டயர்டாக இருந்திருப்பார் போல். தூங்கி முடிச்சுட்டு இப்போ தான் எந்திரிக்கிறாரு. அப்போது ஒரு காதில் சிரிப்பு சத்தமாக கேட்டுட்ருக்கு. என்ன அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா அங்கே நீங்களும் ஜே ஹோப்பும் அப்படியே சிரித்து பேசிகிட்ருக்கீங்க. அப்படி என்ன காமெடி நடக்குதுன்னு ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நீங்கள் என்ன ஜே ஹோப், நீங்கள் போங்க, நீங்கள் ரொம்ப மோசம் அப்படின்ட்டு ரொம்ப சகஜமாக ஜே ஹோப் கிட்டே பேசிகிட்ருக்கீங்க. அப்போ ஜே ஹோப் என்ன ஏன் நீங்களும் தான் ரொம்ப பண்ணுறீங்க, நீங்களும் தான் இந்த மாதிரிலாம் காமெடி இருக்குமா என்ன அப்படின்ற மாதிரி கேவலமாக காமெடி சொல்கிறீங்க. அதை விட எந்த எவ்வளவோ பரவாயில்ல. அப்படின்னா நான் சொன்ன காமெடி கேவலமாக இருக்குன்னு சொல்ல வரீங்களா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு ஷோல்டரில் அடிக்கிறீங்க. என்ன வயன் நீங்கள் அப்படின்ட்டு ஜே ஹோப்பும் உங்கள் ஷோல்டரில் அடிக்கிறாரு. இப்படி 2 பேருமே எப்போ இவ்வளோ க்ளோஸ் ஆனீங்க அப்படின்ட்டு தெரியாமல் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கீங்க. இதை பார்க்குற ஜேகேக்கு தான் தலையை சுற்றுது. என்ன இவ இவ்வளோ க்ளோஸாக பேசுகிறா
நம்மளை பார்த்தா மட்டும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவுறா, இங்கே மட்டும் என்னவா இப்படி சிரித்து பேசுகிறா அப்படின்ட்டு ஜேகேக்கு அப்படியே பற்றிக்கிட்டு தான் எரியுது. சொல்லப்போனால் நம்ம அவளை காப்பாற்றிருக்கோம், ஆனால் இப்போ வரையுமே ஒரு தேங்க்ஸு எனக்கு சொல்லலை. ஆனால் ஜேஹப் கிட்ட அவன் என்ன பண்ணிட்டான்னு இவன் இப்படி சிரித்து சிரித்து பேசுகிறான்னு தானே புரியல அப்படின்ட்டு உங்களை அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. அவருக்கு ஒரு செம்ம பொசசிவாக இருக்குது நீங்கள் ஜேஹப் கிட்ட இவ்வளோ க்ளோஸாக பேசுகிறது. அவருக்கு இது என்ன விதமான ஃபீலிங்ஸ்லாம் புரியல. பட் அவருக்கு கோவம் மட்டும் அதிகமாக வந்துட்டுருக்கு. கையை முறுக்கிட்டு 2 பேரும் பண்ணுறதை தான் அப்படியே பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே வீடும் வந்து சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜேஹப் இறங்க வையன், நீங்கள் இறங்குங்க ஃபஸ்ட்டு, எனக்கு இறங்கிக்க தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு இறங்குறீங்க. ஜேஹப் கொஞ்சம் நிறையா தான் பேசுகிறீங்க, நான் கூட நீங்கள் ரொம்ப அமைதின்னு நினச்சேன். நான் அமைதியா, நீங்களும் தான் ரொம்ப பண்ணுறீங்க, கொஞ்சம் வாயை அடக்கிக்கோங்க, கேவலமெல்லாம் காமெடி பண்ணுற வேலை வேணாம் அப்படின்ட்டு 2 பேரும் கொஞ்சம் காமெடியாக கொஞ்சம் கிரிஞ்சாக பேசிகிட்டே 2 பேரும் கீழே இறங்குறீங்க. உங்களுக்கு ஜேஹப் கிட்ட இருக்க கம்பெனி ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா அவர் ரொம்ப ஜாலி டைப்பாக இருக்கார். ஸோ அதனால் நீங்களும் அவர் கூடயே சேர்ந்து அவர் வைப்புக்கே மர்ஜாகி அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டே இறங்குறீங்க. அப்போ ஜேகேவும் இதெல்லாம் பார்க்க வேண்டிய நிலமை எனக்கு அப்படின்ட்டு தலையில் அடிச்சுக்காத குறையா அப்படியே கீழே இறங்குறாரு. ஜேஹப் போயிட்டுருக்காரு. ஆனால் உங்களை காணும் பக்கத்தில். எங்கே 2 பேரும் இறங்கி ஒன்றா தானே போனாங்க அப்படின்ட்டு பார்க்க, நீங்கள் அவர் பின்னாடிலேருந்து வந்துட்டு யாரை தேடுறீங்க அப்படின்ட்டு கேட்க, அவர் நான் யாரை தேடுறேன், நான் யாரையும் தேடல அப்படின்ட்டு அவர் நடந்து போயிட்டுருக்காரு. நீங்களும் அவர் பின்னாடியே நடந்து போயிட்டுருக்கீங்க. என்ன இப்போ இவ பண்ணுறதே வித்தியாசமாக இருக்கே அப்படின்ட்டு தான் நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறத அவர் நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அது புரியாமல் அவர் பின்னாடியே அவரை பார்த்துக்கிட்டே சிரிச்சிட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு எல்லாருமே ஹாலில் தான் இருக்காங்க. நீங்கள் போயிட்டுருக்கும்போது நம்ஜுன் ஜேஹப் கிட்ட, என்ன ஜேஹப் எதுக்கு லேட்டு, நாங்கள்லாம் அப்பயே வந்துட்டோம், நீங்கள் என்னென்னா இவ்வளோ பொறுமையாக வந்துட்டுருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் வயன்கிட்ட பேசிட்டு வந்தேனா, ஸோ அதனால தான் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணுமே அப்படின்ட்டு பொறுமையாக கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். ஓ, அப்போ நீயும் வயனும் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? கொஞ்சமாக நிறையாவே பேச ஆரம்பிச்சிட்டோம். என்ன வயன் அப்படின்ட்டு திரும்பி உங்ககிட்ட கேட்குறாரு. நீங்களும் சிரிச்சுட்டே அப்படியே வரீங்க. வயன் நீங்கள் ஓகே தானே, இதுக்கப்புறம் மயக்கப்பட்டெல்லாம் விழுக மாட்டிங்களே அப்படின்ட்டு ஜின் கேட்குறாரு. ஐயோ, இதுக்கு மேலெலாம் சத்தியமாக மயக்கப்பட்டு விழுக மாட்டேன். விழுந்தானா அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அவ்வளோதான் என்னை சாப்பிட வச்சே கொண்டுருவீங்கல்ல, அதனால் நான் இனிமேல் மயக்கப்பட்டே விழுக மாட்டேன், கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. நீங்கள் இப்படி பேசுகிறத கேட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது நீங்கள் இப்படி சேஞ்ச் ஆனது. ஆனால் அவங்களுக்கு இந்த வயன்தான் பிடிச்சிருக்கு. நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக கொஞ்சம் நல்லா பேசுகிறீங்கல்ல, ஸோ அது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ அவங்களும் இப்படியே இருந்தால் ஓகே தான் அப்படின்ட்டு எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பழசெல்லாம் மறந்துட்டு இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்ல. ஆனால் அவங்க இங்கேருந்து போகிறேன்னு சொன்னாங்களே, அதனால தான் அவங்க இவ்வளோ ஜாலியாக பேசுகிறாங்களா அப்படின்ட்டு நம்ஜன் மைண்டில் யோசனையாக ஓடிட்டுருக்கு. ஏன்னா நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லணுன்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் அதே மைண்ட் செட்டில் தான் கொஞ்சம் ஜாலியாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் விட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்ஜன் யோசிச்சுட்ருக்காரு. இப்போ அவருக்குமே உங்களை விட மனசே இல்லை. அவர் தான் உங்களை மறுபடியும் இந்தியாவுக்கே அனுப்பி வச்சிடலாம், வயன் ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு உங்களை அனுப்புறதை பற்றி அவர் தான் முடிவெடுத்தார். ஆனால் இப்போது அந்த முடிவு தப்போ, நம்ம வயனை அனுப்பக்கூடாதோ அப்படின்ட்டு இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அது எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தான் அவர் தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. அப்போ எல்லாருமே பேசிகிட்ருக்காங்க. சரி வயன், நீங்கள் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சுகா சொல்ல, நீங்களும் சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாரையும் பார்க்குறீங்க. அப்புறம் கடைசியாக ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே இன்னுமே உங்களை கொஞ்சம் வியர்டாக தான் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவருக்கு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் தானா இது அப்படின்ட்டு. சடனாக என்ன சேஞ்ச் அப்படின்ட்டு புரியாமல் பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் ஜேகேவை பார்த்து பிரைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டீங்க. அவருக்கு ஷாக் தான். என்ன இவ நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டா போகிறா அப்படின்ட்டு போகிறவங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணுற வரையுமே உங்களை தான் விடாமல் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நீங்களும் ரூம்குள்ளே போய் லாக் போட்டீங்க. அதுக்கப்புறம் ஜேகே ஏன்டா நின்றுட்டே இருக்க, வந்து உட்காரு. இந்தோ வரேன் அப்படின்ட்டு அவர் வாய்ஸ்லேயே கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. இப்போது நம்ஜுன் தான் பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு என்னமோ வயனை அனுப்ப எனக்கு மனசே வரமாட்டேங்குது. எனக்கும் தான் அப்படின்ட்டு எல்லாருமே அதே தான் சொல்கிறாங்க. அப்போது வயனை இங்கேயே இருக்க வச்சிடலாமா? நான் அதை பற்றி வயன்கிட்ட பேசினேன். என்ன சொல்கிற ஜெஹப்? ஆமாம், காரில் வரும்போது நான் அதை பற்றி பேசினேன். அவங்க மனசு மாறிச்சா என்னன்னு தெரியல, அவங்க ரிப்ளை எதுவுமே பண்ணலை. ஆனால் கன்ஃபார்ம் மாறி இருக்குன்னு தான் எனக்கு என்னமோ தோணுது.
ஆ அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஜின்னும் சொல்கிறாரு. ஸோ பார்க்கலாம், நாளைக்கு மார்னிங் நம்ம பேசி பார்க்கலாம் இன்னொரு வாட்டி இங்கே இருக்கிறத பற்றி. அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா ஓகே, இல்லைனா நம்ம கம்பல் பண்ண தேவையில்ல. அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதே பண்ணட்டும். சரி, எனக்கும் அது என்னமோ கரெக்டுன்னு தான் தோணுது அப்படின்ட்டு சுகா சொல்ல, அதுக்கப்புறம் சரின்ட்டு எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜேகே, உங்கள் ரூமை க்ராஸ் பண்ணி தானே போகணும். அவருக்கு உங்ககிட்ட வந்து பேசணும்னு தோணுது, ஆனால் வேணாம். அன்றைக்கி ஒரு நாள் உங்களை தனியாக மீட் பண்ணி பேசினதுக்கு தான் என்னென்னமோ நடந்துருச்சு. மறுபடியும் அது நடக்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் ரூம்க்கே போயிட்டாரு. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஏன்னா நான் பிஸ்னஸ் மீட்டிங் போயிட்டு வர காட்டிலும் இவ்வளோ நடந்துருச்சா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறாரு. அவர் இப்போ தான் வந்திருக்காரு. அதுவும் ஒன் டே ஃபுல்லு அவர் பிஸ்னஸ் மீட்டிங்காண்டி போயிருப்பார். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்திருப்பார். அப்போ தான் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே டேயாங் சொல்லியிருப்பார். அப்போ ஜிமின், அதெப்படி நான் இல்லாமல் இதெல்லாம் நடக்கலாம், அதெல்லாம் கூடாது. அதுக்கு என்னடா அப்போ நான் சொல்கிறேன், மோனியும் வயனையும் தேடுறதை விட்டுட்டு உனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பாங்களா பைத்தியக்காரா? ஆஹா, நான் பைத்தியமா? இதெல்லாம் நடக்கக்கூடாது. நான் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கணும். நான் மட்டும் இருந்திருந்தேன்னா ஜேகேக்கு பதிலாக நான் தான் ஹீரோ மாதிரி போய் வயனை காப்பாற்றிருப்பேன். அப்போ வயன் மனசில் ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்திருக்கும். அவங்க என்கிட்ட நல்லா பேசியிருப்பாங்க. எல்லாமே நாசமாக போச்சு அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருக்காரு. ஜேகே, இப்போ என்னடா சொல்ல வர? என்ன சொல்ல வரேண்ணா, இப்போ வயனுக்கு உன்னை பிடிச்சிருக்கோம். நீ அப்படியே ஹீரோ மாதிரி அவளை போய் காப்பாற்றினல, அப்போ கன்ஃபார்ம் வயனுக்கு உன்னை பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு ஜிபின் அழுத்தி சொல்கிறாரு. அப்போ தான் ஜேகேக்கு ஹிட் ஆகுது. ஒருவேளை அதனால தான் நேற்று நம்மளை பார்த்துட்டே இருந்தது, நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணதெல்லாம் இருக்குமோ அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்ருக்க. அப்போ ஜேகே தேவையில்லாமலாம் ஆசையாக வளர்த்துட்டு இருக்காத. அதுக்கப்புறம் உன் மனசை கண்ணாடி ஜாடி மாதிரி அப்படியே போட்டு ஒரே நிமிஷத்தில் உடச்சிட்டு போயிடுவா. அவளெல்லாம் நம்பாத அப்படின்ட்டு இன்னொரு மனசு சொல்ல. ஆமாம், தேவையில்லாமல் எதுக்கு நம்ம ஆசையை வளர்த்துட்ருக்கோம், அதெல்லாம் தப்பு. அவளை பற்றி தெரிஞ்சது தானே, நம்ம மனசை அன்னைக்கு எப்படி உடச்சிட்டா. ஸோ இதுக்கு மேலே நம்ம தேவையில்லாமல் அவன் மேலே ஆசையை வளர்க்கக்கூடாது அப்படின்ட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஜேகே அப்படின்ட்டு 3 தடவை கூப்பிட்டாங்க. ஆனால் ஜேகே தான் அவர் ஏதோ டீப்பாக யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜேகே உன்னதாண்டா அப்படின்ட்டு மண்டேலியே ஜிமின் அடிக்க, ஏன் அடித்த அப்படின்ட்டு டேயாங் சண்டைக்கு வராரு. அப்போ ஜேகே முறைச்சி பார்க்குறாரு ஜிமினை. என்ன முறைச்சா என்னடா பண்ண முடியும் உன்னால்? அங்கே தான் நம்ஜுன் ஏதோ கேட்டுட்ருக்காருல, அதுக்கு ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணி தொலை அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல. அதுக்கப்புறம் ஜேகே திரும்பி நம்ஜுனை பார்த்தா, ஆமாம் ஜேகே, நீ எப்படி வயன் இருக்க பிளேஸை கண்டுபிடிச்சி கரெக்டாக போனேன்னு சொல்லவே இல்லையே. அதுவா அப்படின்ட்டு இப்போ தான் அவர் எப்படி கண்டுபிடிச்சி போனார் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவருக்கு நீங்கள் கால் பண்ணும்போது அவர் லைன் பிஸியாக வந்திருக்கோம். ஏன்னா அந்த ரோஹித் தான் அவனோட பாடிகார்டை வச்சு எப்படியாச்சும் அவனை பிஸியாகவே வச்சுக்கோ, காலை மட்டும் கட் பண்ண விட்டுறாத ½ அன் ஹவருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருப்பான். ஸோ அது பிரகாரம் தான் ஜேகே கால் பண்ணி தேவையில்லாதெல்லாம் அவனோட பாடிகார்டு பேசியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அந்த கால் கட்டான பிறகு என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது இந்த கால் அப்படின்ட்டு அவர் அதை சாதாரணமாக தான் எடுத்திருப்பாரு. அப்போது ஜேகேயோட அசிஸ்டண்ட் வந்து அந்த ரோஹித்தோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாரு. என்ன டீட்டெயில்ஸ் இது சார்? நீங்கள் தானே அன்றைக்கி கண்டுபிடிக்க சொன்னீங்க. ஓ அதுவா, அதுதான் சுகானனே கண்டுபிடிச்சிட்டாரு, அப்புறம் எதுக்கு இது அப்படின்ட்டு அந்த ஃபைலை தூக்கி போட தான் போனார். அதுக்கப்புறம் தான் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்பரை பார்க்குறாரு. அந்த நம்பரும் இப்போ ஜேகே கால் வந்த நம்பருமே சேம் தான். ஸோ அப்போ அவருக்கு ஏதோ ஹிட் ஆகுது. ஸோ அவர் உடனே வீட்டுக்கு தான் கால் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் அவங்களோட ஃபோன் தான் ஹேக் பண்ணி வச்சுருப்பானே அந்த ரோஹித், அதனால கால் எதுவுமே போயிருக்காது. ஸோ அவருக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்திருக்கும். ஸோ அதனால் எல்லோரும் எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு ட்ராக் பண்ணும்போது தான் எல்லோரும் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிமின் பிஸ்னஸ் மீட்டிங்காண்டி போனார். அதுக்கப்புறம் பசங்கள்லாம் வீட்டில் தான் இருக்காங்க. அப்புறம் 3 எங்கே அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் 3 காணோன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் உங்களை எங்கன்ற மாதிரி தேடும்போது தான் உங்களையும் காணோன்ற மாதிரி இருக்கும். ஸோ அவர் சிசிடிவியில் செக் பண்ணும்போது 3 அந்த ரோஹித் தான் கடத்திருக்கான் அப்படின்ட்டு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் அவர் பார்த்துட்டு இருக்கும்போது தான் உங்கள் ஃபோனை ட்ராக் பண்ண சொன்னார். ஸோ அது ட்ராக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பாலஞ்சு போன பில்டிங் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அங்கே தான் உங்களை ரோஹித் வெயிட் பண்ணி சொல்லியிருப்பான். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டாரு ஜேகே. ஸோ அதை கண்டுபிடிச்சோன்னா ஃபஸ்ட்டு உங்களை தான் காப்பாற்றலான்னு போகிறாரு. பட் அதுக்குள்ளாட்டியுமே அந்த ரோஹித் உங்களை கடத்திட்டு போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா ஜேகேவால் உங்களை காப்பாற்றிருக்க முடியும். ஆனால் அதுக்குள்ளாட்டியும் அந்த ரோஹித் உங்களை காரில் போட்டு கூப்பிட்டு போயிட்டான். அப்போ ஜேகே அந்த கார் நம்பரை நோட்டீஸ் பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அதை ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சி தான் அந்த பில்டிங்க்கு வந்திருப்பார். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 3 தான் காப்பாற்ற போனார். ஏன்னா 3 கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் ஒழிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் ஜேகே போகும்போதே 3 பார்த்துட்டாரு. ஸோ அதனால தான் எல்லாரையும் அடித்து போட்டு 3 காப்பாற்றிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பாடி கார்டு கிட்டே கேட்கும்போது சார் 3rd ஃப்ளோர் அப்படின்ற மாதிரி கை காமிச்சிருப்பான். ஸோ அதனால் ஜேகேவும் 3 கூட்டிகிட்டு அப்படியே 3rd ஃப்ளோர் வந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் மிச்சது எல்லாமே நடந்திருக்கும். ஸோ இப்போ சொல்லி முடிக்க
டேய் அப்போ எங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்க வேண்டியதானடா, எப்படியாச்சும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல, நாங்களும் வந்திருப்போம். உங்களை இன்ஃபார்ம் பண்ணுறது முக்கியமா இல்லை வயனை காப்பாற்றுறது மூணை காப்பாற்றுறது முக்கியமா? அதுவும் கரெக்டு தான், பட் அட்லீஸ்ட் நீ இன்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கலாம். எனக்கு அப்போது அதெல்லாம் யோசிக்க டைம் இல்லை, ஃபஸ்ட்டு அவங்க 2 பேரையும் காப்பாற்றட்டும் அப்படின்ட்டு மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு. ஸோ அதனால தான். சரி விடு, எப்படியோ வயனையும் மூணையும் காப்பாற்றிட்டல, அவங்க 2 பேரும் சேஃப் தான். ஆமாம், அந்த ரோஹித் என்ன பண்ண? உங்களுக்கு தெரியாதா என்ன, ரோஹித்தை ஜேகே என்ன பண்ணியிருப்பான்னு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு சிரிச்சிட்டே. என்ன பண்ணியிருப்பான், அவனை போட்டு தள்ளியிருப்பான் ஜேகே அப்படின்ற மாதிரி சுகா கரெக்டாக சொல்கிறாரு. ஜேகேவும் அதே மாதிரி தான் ஆமான்ற மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சிடுச்சு ஜேகே என்ன பண்ணியிருப்பான் அந்த ரோஹித்தை அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போது நீங்கள் கரெக்டாக இறங்கி வரீங்க. வயன் குட் மார்னிங் அப்படின்ட்டு எல்லாருக்குமே குட் மார்னிங் சொல்கிறீங்க. ஜேகேவை பார்த்து குட் மார்னிங் சொல்லும்போது லைட்டாக சிரிக்கிறீங்க. இவ பண்ணுறது சரியில்லையே அப்படின்ற மாதிரி தான் ஜேகே டவுட்டாக பார்த்துட்ருக்காரு. என்ன அவனை பார்த்து மட்டும் சிரிக்கிறா? அதுக்கு தான் சொன்னேன், நான் இருந்திருந்தேன்னா நானே போய் வயனை காப்பாற்றிருப்பேன். இப்போ வயன் என்னையை பார்த்து சிரிச்சிருப்பா அப்படின்ட்டு ஜிமின் மனசுக்குள்ளேயே புலம்பிகிட்ருக்காரு. வயன் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றோம் வயன். என்ன அது? நீங்கள் இங்கே இருக்கலாம்ல. புரியல. இல்லை வயன், நீங்கள் இங்கே இருக்கிறத பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் மறுபடியும் இந்தியாவுக்கு தான் போய் ஆகணுமா என்ன அப்படின்ட்டு ஜின் ரொம்ப வருத்தமாக ஒரு மாதிரி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் எல்லாரையும் ஒரு தடவை பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அது நான் வந்து இங்கே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அதுவும் கீழே குஞ்ச மாதிரியே யார் ஃபேஸுமே பார்க்கல. அப்போ எல்லாருக்கும் இது வயனாக சொல்கிறது நம்ம கேட்டது நிஜம்தானா அப்படின்ட்டு டவுட்டில் உங்களை பார்த்துட்ருக்காங்க. வயன் உண்மைதான் சொல்கிறீங்களா? நீங்கள் எங்கள் கூடயே ஒரு ஃபேமிலியாக நம்மளாம் இருக்க போகிறோமா அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக டேன் கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் ஆமான்ற மாதிரி தலையாடுறீங்க. ஸோ எல்லாருக்குமே செம்ம குஷியாயிடுச்சு. எல்லாருமே செம்ம ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து தான் ரொமான்ஸே ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்லேயே முழுசாக சொல்லி முடிச்சிடலாமா இல்லை இன்னும் ஒரு 4 எபிசோட் போடலாமா எக்ஸ்ட்ராவா அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஓகேவா? நீங்கள் சொல்கிறத பிரகாரம் தான் என்னால் வீடியோஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட விருப்பத்தை சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.